உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவருடைய பரிசுத்த நாளாய் இன்றைய நாளிலும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, இந்த வேளையிலும் உடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. ஐயா, இந்த வார்த்தைகளை கர்த்தாவே இன்று நாளிலும் கொடுக்கும்படி அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை கேட்காண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து உம்முடைய மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு புள்ளியுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே கொழுந்து விட்டு எரியட்டும் ஐயா. ஒவ்வொரு புள்ளியுடைய இருதயங்களிலும் பேசட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மால் ஆற்றப்படட்டும் ஆண்டவரே, தேற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்கள் ராஜா. இந்த வேளையுடைய கல்வாரி இரத்தத்துக்குள் அடியேனை உடைய பிள்ளைகளையும் ஒப்புத் தருகிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை நான் மீண்டும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாடு 173ஆம் பக்கம். ஒன்று தொடக்கம் 6ஆம் வசனம் வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. ஒன்பதாம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாயிருக்கிறது, கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் பல தடவைகளிலே நாங்கள் வாசித்திருக்கிறோம். பலவிதமான செய்திகளை நாங்கள் இந்த தலையங்கத்தின் கீழ் கேட்டிருக்கின்றோம். ஏன் பலவிதமான செய்திகள் கொண்ட பத்திரிகைகளை, புத்தகங்களை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே நாங்கள் எவ்விதமாக கேட்டிருந்தாலும் இன்றைய நாளிலே கர்த்தர் புதிய முறையிலே இடைப்பட போகிறார் என்று நான் கர்த்தரை விசுவாசிக்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 1 தொடக்கம் 6 வரைக்கும் நாங்கள் வாசித்ததிலிருந்து சவுல் என்கின்ற ஒரு வாலிபனை நாங்கள் பார்க்கின்றோம். இது உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். நான் அதிகம் இதை குறித்து நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சவுல் என்ற இந்த வாலிபன்
இவனை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது நான் சுருக்கமாக உங்களுக்கு சிலருக்கு எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக இந்த சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி அவர்களை கொலை செய்யும்படியாக பிரதான ஆசாரியரிடத்துக்கு சென்று அவரிடமிருந்து உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு, அதாவது நிருபங்களை பெற்றுக்கொண்டு, உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்கின்றான்? அவன் செல்லுகின்றான். எதற்காக? நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை அவர்களை பயமுறுத்தி அவர்களை கொலை செய்வதற்காக. இந்த சவுல் என்ற வாலிபன் தமஸ்கு என்ற பட்டணத்திற்கு சமீபித்த பொழுது மத்தியான வேளையிலே சடுதியான முறையிலே வானத்திலே இருந்து ஒரு பிரகாசம் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒளி ஒன்று சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த ஒளி அவனை சூழ்ந்து கொண்டவுடனே மதிய வேளையிலே மதிய வேளையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எவ்வளவு ஒரு வெளிச்சமாய் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்குள்ளே வேறு வெளிச்சங்கள் தெரியாது. ஆனால் அந்த வெளிச்சத்திலும் பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவனை சூழ்ந்த பொழுது அவன் மடார் என்று தலையிலே அடிபட்டு விழுகின்றான். அவன் விழுந்தவுடனே அவனுக்கு நடந்தது என்ன? அவனுடைய கண்கள் கூடாகி விடுகின்றது. ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார். அந்த வாலிபனுக்கு அவர் யார் என்பதை அவன் தெரிந்து கொண்டதும் அவன் என்ன செய்கின்றான்? அவன் கேட்கின்ற கேள்வி முதலாவது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். 6வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் நடுங்கி திகைத்து, ஒரு துடியாட்டமான ஒரு வாலிபன், எதற்குமே பயப்படாத ஒரு வாலிபன், எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனைவரையும் நான் பயமுறுத்தி கொலை செய்து விடுகின்றேன், எல்லாவற்றுக்கும் எனக்கு உத்தரவுதான் என்று பிரதான ஆசாரியர்கள் அவன் சென்று அந்த உத்தரவை வாங்கிக் கொண்டு துணிந்து செல்கின்ற ஒரு வாலிபன், அவன் நடுங்கி திகைத்து நடு ரோட்டிலே குருடனாகி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவன் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இன்றைய நாளிலும் தேவனுடைய தூதாக உங்கள் மத்தியில் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன என்று நாங்கள் 7வது வசனத்தில், அதே 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலுடைய இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் பல தடவைகள் பலவிதமான தேவதூதுகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன் இந்த இடத்திலும் நீங்கள் இந்த தேவதூதுகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். புத்தகங்கள் மூலமாக நீங்கள் வாசித்திருக்கலாம், வேத படிப்புகள் மூலம் அறிந்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் விதமாக உங்கள் மத்தியிலே இடைப்பட போகிறார் என்பதை நாங்கள் வாஞ்சியோடு காத்திருந்து கேட்போம். இந்த சவுல் யார்? சவுல் என்று சொல்லுகின்ற இந்த வாலிபன் யார்? இவன் எபிரேய பாஷை பேசுகின்ற ஒரு பரிசேயன். எபிரேய பாஷை பேசுகின்ற ஒரு பரிசேயன். இவன் யெகோவா தேவனிலே மிகுந்த பக்தி உள்ளவன். யெகோவா தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் அப்படியே நிறைவேற்றினவன். வேதத்திலே பார்க்கிறோம், அவன் ஒன்று கூட அவன் அதை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி மற்றவர்கள் குற்றம் காணும்படியாக அவன் நிற்கவே இல்லை. அத்தனை நியாய பிரமாணங்களையும் சட்டங்களையும் திட்டங்களையும் அனுசரித்து யெகோவா தேவனுக்கு உண்மை உள்ளவனாக வாழ்ந்து வந்த ஒரு வாலிபன். ஆனால் இயேசுவின் வழிகளையும்
அவருடைய போதனைகளையும் முற்றும் முழுதாக எதிர்த்து நின்றவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களை கொலை செய்வதற்கு வாஞ்சியாயிருந்தவன், கொலை செய்வதற்கு உடந்தையாயிருந்தவன், அவர்களை துன்புறுத்துவதிலே இன்பம் கண்டவன். இம்மட்டுக்கும் அவன் யார்? யெகோவா தேவனிலே மிகவும் அன்பு கொண்டவன், பக்தி கொண்டவன், அவருடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு நடந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவன் எதிர்த்தான்? ஏன் அவருடைய போதனைகளை எதிர்த்தான் இந்த வாலிபன் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக இருக்கும் பொழுது பரிசேயருடைய செய்கைகளையும் பரிசேயருடைய கிரியைகளையும் எதிர்த்து நின்றவர், பரிசேயருடைய வாய்களை அடைத்தவர், மாயக்காரரே என்று சொல்லி அழைத்தவர். இதனால் பரிசேயர் அவரிலே கோபம் கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதன் காரணமாக இந்த வாலிபன் என்ன செய்கின்றான்? சவுல் என்ற வாலிபன் இவருடைய போதனைகளை எதிர்த்து நின்றவன், இவரை பின்பற்றுகிற அனைவருக்கும் இவர் எதிராளியாக இருந்தவன். இவனை ஆண்டவர் சந்தித்தார், நடு வீதியிலே சந்தித்தார், நடு பொழுதிலே அவனை சந்தித்தார். அதன் காரணமாக 3 நாள் இவன் குருடாக இருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். 3 நாட்களாக பார்வை இழந்தவனாக இருந்தான். இப்படிப்பட்ட சவுல் பின்பு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பவுலாக அவன் மாறினான். பின்பு இந்த பவுல் படிப்படியாக கிறிஸ்துவுக்குள் அவன் பூரணப்பட்டு அவன் கூறுகின்ற அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:7 வாசிக்கப்பட்டது. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் இவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இதுதான் இவன் பூரணம் அடைந்த நிலையின் அறிக்கையாக இருந்தது. இவ்விதமான நிலையை இந்த பவுல் அடைந்து விடுகின்றார். எனவேதான் அவரது முழக்கம் விதமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா! கிறிஸ்து நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். இந்த பரிசுத்த பவுல் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து கடைசியிலே கிறிஸ்துவுக்கு பின் 68 இரத்த சாட்சியாக மரித்தார் என்று நாங்கள் காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுல் தன்னுடைய ஊழியத்திலே தன்னுடைய முழு பங்கையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்றே செலவழித்தார். எதிராளியாயிருந்த இந்த பவுல் கிறிஸ்துவுக்கென்றே தன்னை அர்ப்பணித்தான். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார் என்று அறிக்கை பண்ணினான். இந்த பவுல் என்ன செய்தார் தெரியுமோ? தன்னிடம் இருந்த இரட்டை விசா, அதாவது டொப்புள் பாஸ் என்று டொச்சிலே சொல்லுவார்கள், டொப்புள் பாஸ் அந்த நாள்ல பவுல் வைத்திருந்தார். இதன் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் ஞானமாக அநேக காரியங்கள் இந்த பவுல் அப்போஸ்தலர் செய்வதற்கு மிகவும் உதவியாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலுடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றை மட்டும் நாங்கள் இங்கே அறியக்கூடிய இருக்கிறது. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதையே செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா! தேவன் எதை சொல்லுகிறாரோ அதையே செய்கிறவராக இருந்தார். ஏனென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். அல்லேலூயா! அல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
சவுலை தேவன் மதிய வேளையிலே வீதியிலே சந்தித்த பொழுது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே என்று அவருடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். கடந்த காலங்களிலே வேத படிப்புகள் மூலமும் தேவ தூதுக்கள் மூலமும் தேவ சித்தத்தை குறித்து உங்களுக்கு விரிவாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் முழுமையாக விசுவசிக்கின்றேன். எனவே கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடுகளுக்கு மேல் நான் உங்களுக்கு இப்பொழுது நான் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் முழுமையாக விசுவசிக்கின்றேன். ஆகவே தேவ சித்தத்தை அறிந்த ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை மட்டுமல்ல, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு வாழ்க்கை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவேதான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சில பேர் லேசாக விளங்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், சில பேர் லேசாக விளங்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஏற்ற விதமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்ற விதத்தில் எடுத்து தருவார். ஆகவே கவலையினமாய் இருக்க வேண்டாம். திடீரென்று நான் கேள்வி கேட்பேன். ஆகவே பதில் சொல்லக்கூடியதாக நீங்க இருக்க வேண்டும். என்னட்ட கேட்க மாட்டார் என்று சொல்லி தயவு செய்திருந்தாங்க. இன்றைக்கு கேட்க வேணும் என்று நாம் விரும்புகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்னாகவே தேவனுடைய சித்தத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்கின்றபடியினால் இப்பொழுது உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்திலே நாங்கள் வருகின்ற தேவதூது வித்தியாசமானது. ஆகவே சவுல் ஆண்டவரிடம் கேட்டது மட்டுமல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்தார் என்றே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே சவுல் கேட்ட பொழுது கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருந்தது? ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்டணத்துக்கு போ. 6வது வசனத்தை வாசிங்க. நீங்க நல்லா கேக்குறீங்க. இப்ப கர்த்தருக்கு விளங்குறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே சொல்லப்படுவதை கேள். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சித்தம். மோசே கேட்டால் ஆண்டவரே இவ்வளவெல்லாம் என்ன அனுப்புறீங்களே, உம்முடைய பேர் என்ன என்று அவங்க கேட்டா நான் என்ன சொல்ல வேணும்? ஆண்டவரே போய் சொல்லு, இருக்கிறவராய் இருக்கிறேன். போய் சொல்லு, இருக்கிறவராய் இருக்கிறேன். இத போய் சொன்னா எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. நம்புவாங்களா? ஆண்டவருடைய வழிய நாங்க புரிந்து கொள்வது பெருத்த கஷ்டம். அவருடைய செய்கைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிசயமும் அவருடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு சிரிப்பும் வருகிறது தான். ஏனென்றால் எங்கள் அப்பாவுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது நாங்கள் சிரிக்கின்றோம். அதே போலத்தில் நன்றி பெருக்கோடு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இவன் கேட்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? சாதாரணமா கேட்கல. அவனை சூழ்ந்த பிரகாசம் பயந்து நடுங்கி ஒரு வாலிபன், எதிராயிருந்த ஒரு மனுஷன், எதிராயிருந்தான். நசரேனை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நான் கொன்று குவிப்பேன் என்று சொல்லி சபதம் பண்ணின ஒரு மனுஷன், அந்த நசரேனாய இயேசு பேசிய உடனே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறேன். நீ எழுந்து பட்டணத்துக்கு போ. எந்த பட்டணத்துக்கு போ தெரியாது. யாரும் போ தெரியாது. எங்கே போறது, என்ன செய்வது எதுவுமே தெரியாது. போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இதுதான் கர்த்தர் வெளிப்படுத்திய சித்தம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பட்டணத்துக்குள்ளே அவன் எங்கே போவான்? யாரை சந்திப்பான்? இதை நினைக்கும் பொழுதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய காரியம் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ஆபிரகாமோடு பேசிய அந்த ஆபிரகாமின் தேவன் தான்
எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இதிலே விளங்குது என்ற அவருடைய வார்த்தையிலிருந்தே விளங்குது. நாங்கள் நன்றா பிடிச்சு கொள்ள அவர் ஆறாயிரம் கணக்க புத்தகங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து இத்தனை வருஷங்களுக்கு முந்தி பேசினவர் தான் இன்றைக்கு பேசுறார். இத்தனை வருஷங்களுக்கு முந்தி என்ன மாதிரி கதைச்சவர் தான் இன்றைக்கும் கதைக்கிறார்கள். திட்டமாக எங்களுக்கு விளங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பவுல் என்ன செய்கின்றார்? இதுதான் நண்பர்களே அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தம். ஆனால் இந்த தேவ சித்தத்துக்கு என்ன செய்கிறார்? உடனே கீழ்ப்படுகின்றார். இந்த தேவ சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படிவதை பொறுத்துத்தான் சவுல் கர்த்தருடைய தொடர்ச்சியான வழிநடத்தலை பெற முடியும். நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சவுல் தேவனுடைய தொடர்ச்சியான வழிநடத்தலை பெறுவதற்கு இந்த காரியத்தில் தான் அவன் கீழ்ப்படிய வேண்டும். மாறாக ஆண்டவரே நான் எங்கே போவேன், அங்கே போகிறதற்கு நீர் சித்தமாய் இருக்கிறீரா, நான் அங்கே போய் என்ன செய்ய முடியும் என்று கேட்டிருந்தால் அந்த சித்தம் அதோடு நிறுத்தப்பட்டு வேறு திசை மாறியிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? பவுல் அந்த நேரத்திலே கீழ்ப்படிதலை தானாகவே கற்றுக்கொண்டார். அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஹம் நகரத்திலே இந்த நோட்டீஸ்கள் எல்லாம் அண்மையிலே விநியோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு நாங்களும் விநியோகித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று அதிகாலையிலே ஒரு தொலைபேசி அழைப்பு. பாஸ்டர், இன்னார் பேசுகிறேன், உடனடியாக நீங்க வர வேணும். இந்த அதிகாலையில உடனே வர வேணும். எதிர்பாராத ஒரு சகோதரன், இந்து சகோதரன் அழைக்கின்றார். அப்ப சொன்னேன், சரி நான் உங்களுக்கு சிறிது கொஞ்சம் செல்ல எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பாசனை இப்ப நான் வேலைக்கு போறேன், எனக்கு நான் 6 மணிக்குத்தான் வருவேன். 6 மணிக்கு வந்த உடனே கால் எடுங்க, ஆனால் நீங்க இன்றைக்கு வரவேன். சரி என்று சொல்லி நான் வைத்து விட்டேன். ஆனால் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஜெபத்திலே தாங்குகிறோம். ஆனால் திட்டமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அவருடைய சித்தம் ஒன்று பின்னாங்க இருக்கிறது என்பதை அவர் மட்டும் வெளிப்படுத்தினார். வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் போகும்படியான உணர்வுதான் இருதயத்துக்குள்ளே ஏற்பட்டது. அந்த முடிவோடு 6 மணிக்கு காத்திருக்கின்றேன். அன்று எங்களுடைய மகனுடைய பிறந்த தினத்தை அவருடைய வகுப்புகள் மூலமாக கொண்டாடுவதற்கு ஒழுங்கு செய்திருந்தார்கள். அதுவும் 6 மணிக்கு. சரி, நான் என்னுடைய மனைவிடம் சொன்னேன், சரி நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, அந்த டைமுக்கு நான் எப்படியும் போய் வரணும். எப்படி போறது? அடுத்த பிரச்சனை. அங்கால 6 மணிக்கு போக வேணும். எப்படி போவது? கார் வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது பின்னேரம் 3 மணிக்கு மீண்டும் அதே சகோதரன், நான் இன்றைக்கு நேரத்தோடு வேலையை முடித்துக் கொண்டு வந்து விட்டேன், நீங்கள் 6 மணி வரைக்கும் நிக்க தேவையில்லை, உடனே வாருங்கள் என்றார். அப்ப சொன்னேன், உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு காரோட தெரியாது, என்னுடைய மனைவி தான் ஓடுவா. இந்த நேரத்தில் திடீரென்று எப்படி வருவதுன்னு தெரியவில்லை, உங்களுக்கு திங்கட்கிழமை வந்தா சரியா என்று கேட்டார். இல்ல பாஸ்டர், நீங்க இன்றைக்கு வரணும். திங்கட்கிழமை என்றால் பிரச்சனைகள் விபரீதமாகிவிடும். என்னடா கரைச்சலா இருக்கு, என்ன விரிசம் என்று தெரியல. சரி இன்றைக்கு நீங்க வாங்க என்று சொல்லி சில காரியங்களை சொல்லி ஆளுதார். உடனே தீர்மானிச்சு கொண்டு உடனடியாக இங்குள்ள சகோதரன் ஒருவர்கிட்ட உடனடியாக நான் வச்சு விட்டு, சரி நான் உங்களுக்கு நான் எப்படியும் வரும்பொழுது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நீங்க வீட்டிலே இருங்கோ என்று சொல்லிவிட்டு தொலைபேசி மூலம், தம்பி எனக்கு ஒரு கார் ஒன்று வேணும்,
எங்கேயாலும் ஒழுங்கு ஒண்ணுவியா? சொன்ன நேரத்திலே இருந்து அவர் ஆண்டவற்ற புள்ள ஓடி திரிஞ்சு எப்படியோ இருந்து ஒரு இந்து சகோதரருடைய காரை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். கயிறு கண்டாலும் சரி போவோம் என்று சொல்லி உடனே தொலைபேசி மூலம் சொல்லிவிட்டு வருகிறேன் சொல்லிவிட்டு போய் அங்கே போன பொழுதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளையே பிரச்சனை விளங்கினது. ஒரு நாளுமே தேவனுடைய ஊழியரை தேடாத மனுஷன் அன்று தேட வேண்டிய ஒரு கட்டம் அவருக்கு வந்திருந்தது. அன்றைக்கு போனதன் காரணமாக கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செய்து முடித்தார். அது எந்த காரியத்தை, எந்த வாழ்க்கையிலே அவர் சரிப்படுத்த முடியாத எந்த காரியம், ஒரு நொடி பொழுதிலே சின்ன பின்னமாக போயிருக்க வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் அந்த இடத்திலேயே சரிப்படுத்தினார். வாசலை திறந்து சென்ற பொழுது அவருடைய மனைவிதான் திறந்தார். கதவை திறந்த உடனே சொன்னார், உடனே கண்டவுடனே, பாஸ்டர் இவர் இப்படி உங்களை அழைப்பார் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க, எது வந்திருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீங்க சூழல் எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து விட மாட்டோம். அந்த அளவுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை அங்கே செய்தார். சந்தோஷத்தோடு வெற்றியோடு நான் இங்கே வந்தேன். மீண்டுமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் பெரிதான திட்டத்தை பின்னுக்கு வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் அறிந்து கொள்கிறோம். ஆனால் காத்திருக்கிறோம். அது என்ன திட்டம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய கிரியைகளுக்காக காத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பலன் அவர் பெருத்த நன்றி பெருக்கோடு நன்றி கூறினார். எத்தனையோ மக்களை அவருடைய உதவியில் நாடியும் முடியாத பட்சத்திலே அதிசயமான முறையை கத்திருந்த காரியத்தை செய்து முடித்தார். இன்று காலையிலும் கூட அவர் தொலைபேசி எடுத்து அவர் சுகம் விசாரித்து விட்டு வைத்து விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காத்திருப்போம். நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை விட்டுவிட்டு நாங்கள் ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போகலாமா, சில நேரங்களிலே என்னென்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று கேட்டிருந்தால், அல்லது ஆண்டுடன் கேட்டிருந்தால், சில நேரங்களிலே நான் நினைக்கிறேன், நான் லோத்தை போன்று ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனுஷனாக நான் மாறியிருப்பேன். அதன் மூலம் நான் பின்னுக்குரிய நஷ்டத்தையும் நான் அடைந்திருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தை போல நான் ஆலோசனை கேட்டிருந்தால் சில நேரங்களை கர்த்தர் சொல்லியிருப்பார், நீ போக வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அதை கண்டு நான் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் நஷ்டத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நான் உடைத்திருப்பேன். ஆனால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு பாதையாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவுலை பாருங்கள் அன்பானவர்களே, அவன் நடுங்கி திகைத்து என்று சொல்லி நாங்கள் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே என்று தேவ சித்தத்தை அறிவதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் அவனை நடுக்கமும் பயமும் பிடித்துக் கொள்வதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்பார்களே. நடுக்கமும் பயமும் அவனை ஆட்கொள்ளுகின்றது. ஏன்? அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதோ, எப்படியான சித்தத்தை ஆண்டவர் இடத்தில் தரப்போகின்றாரோ அவனுக்கு நடுக்கமும் பயமும் அவனை ஆட்கொள்ளுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு கற்பித்து தந்த ஜெபத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது நாங்கள் எடுக்க சொல்றோமா, சொல்ல இல்லையா? அந்த ஆரம்பம் என்ன? ஆரம்பம் என்ன? அந்த ஜெபத்துடைய ஆரம்பம் பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே. ஆகவே இந்த உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோமே. அதற்கு முதல் வசனம் என்ன? அதற்கு முதல் வசனம் என்ன?
ஆமென். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது பூமியிலே செய்யப்படும். அந்த 10வது வசனம் அப்படியே சொல்லப்படுகிறது. அதன் மேல் வசனம் உம்முடைய ராஜ்யம் வருவது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆகவே அவருடைய ராஜ்யத்தில் இருந்துதான் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய ராஜ்யம் எங்களிலே இருந்தால்தான் அவருடைய சித்தத்தை நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். சவுலுக்கு நடு மதிய வேளையிலே ஒரு நொடி பொழுதிலே அவருடைய ராஜ்யம் அவனுக்குள் வந்ததினால் தான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று தேவ சித்தத்தை அவன் கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யம் அவனுக்குள் வந்ததுடனே தான் தேவ சித்தத்தை குறித்து அவனுக்கு செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் வருகின்றது. முதலாவது, நாங்கள் ராஜ்யம் என்றால் என்ன? ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டு போகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிறங்கள் பிதாவை பாடமாக்கி சொல்லுவோம். இந்த ராஜ்யம் என்றால் என்ன? அரசாளுமை, அரசாளுதல். ராஜ்யம் அரசாளுதல், ஆளுகை, அரசாங்கம். இதை சொல்ல தெரிய வேணும். இது தெரிஞ்சாதான் நம்ம சித்தத்தை குறித்து நாங்கள் அறிய முடியும். ஆகவே உம்முடைய ராஜ்யம் வருவதா என்று சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிடுகின்றோம் அன்பானவர்களே. அதாவது ஆளுகையும் அதிகாரமும் எனக்குள்ளே வருவதாக, நம்மிலே செயல்படுவதாக. இது நம்மிலே செயல்படுகிறதா? 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 தேவையில்லை. அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, ஜெர்மன் நாட்டின் அரசாங்கமும் ஆளுகையும் நமக்குள்ளே செயல்படுகிறதா? ஓமா இல்லையாண்டு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா, உங்களோட பேரை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா தெரியும். சட்டத்தை கீழ்ப்படித்திருக்கிறாங்களா, கீழ்ப்படிய இல்லையா, இவர் என்ன நடந்திருக்குது, என்ன விளையாட்டு செய்திருக்கிறார், எத்தனை இடத்துல பதிஞ்சிருக்கிறார், எத்தனை இடத்துல காசு வாங்குறார், அல்லது என்னத்தை செய்திருக்கிறார், என்ன திருகுதாளங்கள் செய்திருக்கிறார், இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா தெரியும். பின்ன இதெல்லாம் என்ன? அந்த ஆளுகைக்குள் உட்படாமல் செயல்படுதல். பின் ஆளுகைக்குள்ளே உட்பட்டிருக்கிறவன் சட்டத்துக்கும் அந்த ஒழுங்குக்கும் கீழ்ப்படிந்து நடப்பான், பயந்து நடுங்கி நடப்பான். கார்ல சில நேரங்கள்ல போனாலும் ஐயோ போலீஸ் வர்றாங்க, பச்சை கார் தெரியுது, பொக்கெட்டுக்குள்ள விசா இருக்குதோ கொண்டனோ என்று ஒருக்கா இருந்தாலும் ஒருக்கா எடுத்து கண்ணால பார்க்க சொல்லி சொல்லும். சிலங்களுக்கு கண்கள் மறைச்சிருக்கோ பார்ப்போம் என்று சொல்லி. காரணம் என்ன? அந்த ஆளுகை எங்களுக்குள்ளே இருக்கிறது, சட்டத்துக்கு பயப்படுகின்றோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டை ஆளுபவர் திடீரென்று ஒரு சட்டம் ஒன்றை வைக்கின்றார் என்று வைப்போம். இன்றைக்கு விடியப்புறம் 4 மணிக்கு எல்லாரும் இன்ன காரியாலயத்திலே இன்னென்ன காரியாலயத்திலே இன்னிடத்திலே இருக்கிறார்கள், இன்னிடத்திலே இருக்கிறார்கள், இன்னென்ன காரியாலயத்திலே எல்லாரும் நிற்கும். என்ன செய்வீங்க? நித்திர கொண்டாலும், கொள்ளாவிட்டாலும், தூங்கினாலும், தூங்காவிட்டாலும், அல்லது பசியோ பசி இல்லையோ, அல்லது வீட்டுல சண்டையோ சண்டை இல்லையோ, அல்லது நான் என்ன கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் என்ன நடக்கும்? அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உடனே 4 மணிக்கு அங்க எல்லாரும் நிக்க வேணும். இதுதான் ஆளுகை. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளுங்க. இதுதான் ஆளுகை. ஆளுநர், ஆளுகையை கொடுக்கிறவர் ஆளுநர். இந்த ஆளுநர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து, தம்பி 4 மணிக்கு நீ நிக்கணும், தங்கச்சி நீ 4 மணிக்கு நீ நிக்கோணும் நடத்துல, நீங்க 4 மணிக்கு நிக்கணும் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? இல்ல. ஒரு அறிவித்தல் வரும் டிவியில, இத்தனை மணிக்கு நிக்க வேணும். அது எங்க போகும்? ஒவ்வொரு காரியாலய அதிகாரிகளுக்கு போகும்.
அந்த அதிகாரி என்ன செய்வான், அங்கிருந்து அனுப்புவான். இத்தனை மணிக்கு நிக்க வேணும். நீங்க சொல்லிடுமா, ஜீவா ஆர்ந்த சட்டம் இது, நான் நித்திரோல்ற தெரியாதா? நான் இன்றைக்குத்தான் வீட்டுல புருஷனோட சண்டை பிடிச்சிட்டு வாரேன், நீ என்ன 4 மணிக்கு நில்லண்டா நான் என்னட்டு நிக்கிறது? நீ புண்டஸ் கன்சலருடைய கடிதத்தை காட்டு, கேப்பீங்களா? முடியாது, கேட்க முடியாது, கேட்க நினைக்கோ மாட்டீங்க. அது உண்மையோ பொய்யோ, நீங்க அன்றைக்கு 4 மணிக்கு அந்த இடத்துல நிக்கத்தான். இதுதான் ஆளுகை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்று கூட நீங்கள் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் ஏன் என்னத்துக்கு 4 மணிக்கு அங்க நிக்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அங்கேதான் உங்களுக்கு சொல்ல பாடு. ஆளுநர் உடனே இத்தனை மணிக்கு நிக்க வேணும், நீங்க நிக்க வேணும். நின்றாத்தான் அங்க என்ன சொல்லப்படும், சொல்லப்படும். அங்கதான் அது என்ன காரணம் என்பதை சொல்லப்படும். இன்னும் 6ஆம் வசனத்தை வழியா வாசிங்க. அருமையான ஒரு வாசனம் இன்றைக்கு கர்த்தருடைய தூதுக்கு. பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இதுதான் ஆளுகை. தேவ ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொண்டதன் அடையாளம் என்ன செய்யணும்? கீழ்ப்படுதலில் தான் தங்கி இருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு நீ கீழ்ப்படுகிறியோ என்ற அந்த காரியமானது இத்தனை மணிக்கு 4 மணிக்கு நீ அங்கு போய் நிக்கிறது தான் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆளுகையை ஏற்றுக்கொள்ளுகின்றது, ஆளுகைக்கு கீழ்ப்படுகின்றது. எனவேதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக அங்காலே அடுத்தான சொல்ற, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும். ஆகவே அந்த ஆளுகை எனக்குள்ளே இல்லை என்றால் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம், முடியாது. ஆகவே தேவனுடைய சித்தம் நேரத்துக்கு நேரம், காலத்துக்கு காலம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? அதைத்தான் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லது நாங்களும் தேவனுடன் கேட்டு பார்க்கின்றோம் என்று கீழ்ப்படியாமல் உங்கள் ஆளுகையை நீங்கள் அந்த உங்கள் ஆளுகையை முன்வைக்கிறீர்களா? சபையினால் தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகின்றது, அது வெளிப்படுத்தப்பட்டவுடனே நீங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? அல்லது நாங்களும் அதற்கு ஆண்டுடன் போய் கேட்டுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி உங்களுடைய ஆளுகையை அங்கு முன்வைக்கிறீர்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற காரியம் இதுதான். தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு தங்களுடைய ஆளுகையை அங்கே முன்வைக்கின்ற பிள்ளைகள் தான் இன்றைக்கு ஏராளமாக இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே காணப்படுகின்றார்கள். அது தவறு. சபையிலே வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு தேவ சித்தமானது சபை மேற்பரால் பெற்றுக் கொள்ளப்பட்டு உனக்கு இந்த காரியம் என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகின்ற தேவ சித்தமானது உங்களுக்குள்ளே ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அது கடினப்பட்டதாக தென்படலாம். ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாய் உங்களுக்கு அது இருக்கின்றது. கீழ்ப்படிய முடியாத மாதிரியான ஒரு சித்தமாக இருக்கிறது. அது தேவ சித்தமாய் இராது என உங்களுக்குள்ளே தீர்மானித்து உங்களுக்கு சாதகமான தேவ சித்தம் வெளிப்படுவதற்கு ஏற்ற விதத்திலே உங்களுடைய ராஜ்யத்தை, உங்களுடைய ஆளுகையை அங்கு முன்வைக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இதான் தேவ சித்தத்தை குறித்து நீங்க படித்ததின் ஆழமான காரியத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகின்றார். இதான் தேவ சித்தத்தை குறித்து நீங்க படித்ததின் ஆழமான காரியத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போகின்றார். அப்படி உங்கள் நிலை இருக்குமாயின், அப்படி உங்கள் நிலை இருக்குமாயின் தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வர உங்களை அர்ப்பணிக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை என்பதே அர்த்தமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்படவே மாட்டார்கள். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.
லூக்கா சுவிசேஷத்திலே 12 அதிகாரத்திலே சில ஆழமான சத்தியத்துக்குள்ள கத்தை கொண்டு போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம், பொறுங்க நான் வசனத்தை சொல்றேன். 1 அதிகாரத்திலே 34 வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். 29 வசனத்தை வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவர் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தூதனின் வார்த்தையினால் மரியாள் என்ன செய்தாள்? கலங்கினாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட போகின்றது. ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் அவளுக்குள் இருக்கின்றது. ஆகவே அவள் என்ன செய்கின்றாள்? கலங்கிருக்கின்றாள். இந்த தூதனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவள் கலங்கி நிற்கின்றாள். தேவனுடைய ராஜ்யம் அவளுக்குள் வந்தவுடனே அவளுக்குள்ளே கலக்கமும் பயமும் உண்டாகிறது. தேவனுடைய ராஜ்யம் வானத்திலே இருந்து தேவதூதன் அவளுடைய வீட்டுக்குள்ளே வந்து நின்று அவளோடு பேசுகின்றார். தேவனுடைய ராஜ்யம் அவளுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது, அவளுக்குள்ளே வந்திருக்கிறது. அவள் கலக்கம் அடைகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கலக்கம் அடைந்த பிற்பாடு, இந்த மரியாள் கலக்கம் அடைந்த பிற்பாடு அங்கே என்ன நடைபெறுகிறது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்துவதை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். தேவனுடைய சித்தம் என்ன வெளிப்படுத்தப்படுகின்றது? தேவனுடைய சித்தம் என்ன? என்ன மாதிரி சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சரியா, உனக்குள்ளே வருவார், பிறப்பார், அப்படித்தானே? அத்தனை சொல்றீங்க. சரி, பாருங்க, நான் உங்களுக்கு இன்னும் விளங்கக்கூடிய வடிவா சொல்றேன். கபிரியேல் தூதனிட்டு ஆண்டவர் சொல்றார், கபிரியேல் இன்னிடத்திலே கிராமத்துக்கு போ. அங்கே ஒரு கிராமத்து பெண் இருக்கின்றாள், பெயர் மரியாள். அந்த மரியாள் திருமணமாகாமல் இருக்கின்றாள். அவள் கன்னி பெண். திருமணமாகாமலே நீ ஒரு குழந்தையை பெறுவாய் சொல்லிவிட்டு வந்து. இப்ப விளங்குதா? திருமணமாகாமலே குழந்தையை பெறுவாய் என்று சொல்லிவிட்டு வந்து. இதுதான் தேவனுடைய சித்தம், தேவ கட்டளை, ஆளுகையின் உத்தரவு. ஆளுகை தேவதூதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. யாரால் கொடுக்கப்படுகின்றது? ஆண்டவரால். ஆண்டவர் யார்? ஆளுநர். யாருக்கு கொடுக்கப்படுகின்றது? தேவதூதனுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே தேவன் தேவதூதன் சொன்ன உடனே தேவதூதன் தேவனை பார்த்து, ஆண்டவரே, புருஷன் இல்லாமல் எப்படி பிள்ளையை பெற முடியும்? இதை நம்புவாங்களா நான் போய் சொன்னால்? நீர் மரியாள் என்று சொல்றீரே, எத்தனை மரியாள் அங்க இருப்பாங்க. நீ செய்யற சரியா ஆண்டவரே? நீ செய்யற சரியா? ஏன் மற்ற கன்னிகளுக்கு அந்த சான்ஸ் கொடுக்க கூடாதா? எப்படி ஆண்டவரே ஒரு புருஷன் இல்லாம இவ பெற முடியும்? சொல்லு ஆண்டவரே. சொல்லி இருந்தா என்ன நடக்கும்? கேட்டிருந்தா என்ன நடக்கும்? ஆளுநர் என்ன செய்திருப்பார்? வேலை கூண்டிக்கும், வானத்திலிருந்து நல்ல உதாரணமா உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு ஒரு கர்த்தருடைய வார்த்தை நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த ஆளுகை அந்த தேவதூதனுக்குள் இருந்ததினால்தான் அந்த தேவனுடைய அந்த வார்த்தைக்கு, தேவனால் இவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த கட்டளைக்கு எந்த கேள்வியும் கேட்காமல் தேவ சித்தத்தை செய்ய முடிந்தது. அல்லேலூயா. அவன் பரலோகத்திலே தேவனோடு இருக்கின்றபடியால் தேவனுடைய ஆளுகை அவனுக்குள்ளே அவன் ஏற்றுக்கொண்டிருந்ததினால் தான் அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த ஆளுகையை நிறைவேற்றக்கூடியவனாய் இருந்தான். நன்றாக கவனியுங்க. தேவதூதன் தேவனை பார்த்து இவ்விதமாக கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயம் அவருக்கு வேலை நீக்கம், அவருக்கு வேலை நீக்கம். தேவ சித்தத்தை
மீறியது என்ற குற்றச்சாட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய ஆளுகைக்குள் அவன் இருக்கவில்லை என்பது அந்த அர்த்தம். தேவனுடைய ஆளுகை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அதனுடைய அர்த்தம். தேவதூதன் பாருங்க, தேவதூதனை என்ன செய்கிறார்? அவருடைய ராஜ்யத்திலே, அந்த ராஜ்யத்திலே கேள்வி கேட்க தேவதூதனே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த ஆளுநரிடம் கேள்வி கேட்கவே முடியாது. பூமியிலே இருக்கின்ற அவருடைய ராஜ்யத்திலே நாங்க பார்த்திருக்கிறோம் பாருங்க, சபைகளில் இதானது பிரச்சனைகள் எல்லாம் வருது. சிந்திச்சு பாருங்க, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. இந்த சத்தியத்தை நாங்க தெரிந்து கொள்வோம் அன்பானவர்களே. தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க பாத்தீங்களா? ஆகவே இந்த கேள்விகளை இந்த கபிரியேல் தேவதூதனே தேவனுடைய ராஜ்யத்திலே கேட்க முடியாது என்றால், மனுஷராகிய நாம் தேவனை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் அப்படி நடந்தது? எதுக்காக நீ இப்படி நடந்தது? ஏன் நீர் அவர் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன்? எத்தனை கேள்விகளை கேட்கிறோம். ஆண்டவரே நீர் என்ன எனக்கு நீர் இப்படி செய்கிறேன், எனக்கு செய்கிற சரியா? கேள்வி கேட்கிறோமா இல்லையா? கேள்வி கேட்கிறோம். காரணம் அவருடைய ஆளுகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அர்த்தம். அதை அறியாமல் நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு அதை புரிந்து கொண்டோம், இன்றைக்கு நாங்கள் அதிலிருந்து திருந்திரோம். லூக்கா சுவிசேஷத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்திலே 34 வசனத்தை வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்றார். இது எப்படியாக நாம் புருஷனை அறியேனே. இந்த தேவதூதன் ஆண்டவர் சொன்னதை வந்து மரியாள்கிட்ட சொல்றான். சரியா? இங்கே மரியாள் சும்மா விட இல்லை. இவன என்ன கேட்கிற? நான் புருஷன் அறியேனே. நான் எப்படியப்பா நீ சொல்ற வார்த்தையின்படி எனக்கு குழந்தை பிறகு? இந்த கேள்வி இப்பொழுது பூமியிலே யாரால் கேட்கப்படுகிறது? யாரால் கேட்கப்படுகிறது? மரியாளால் கேட்கப்படுகிறது. யாரால் கேட்கப்படுகிறது? தேவதூதன். பாருங்க, இங்க இன்னொரு அருமையான ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. இந்த மரியாள் தூதன் கேட்கிறாளே, தூதன் நல்ல வகையா மாட்டுப்பட்டு என்ன தெரியுமா? இவனுக்கு கல்யாணம் முடிக்கிறது தெரியாது, புள்ள பொறதும் தெரியாது, எப்படி புள்ள வருமன்றும் எனக்கு தெரியாது. இவன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டா இவன் பால் சொல்லிடுமா? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு. ஆண்டவர் சொல்லிக்கிறார், தேவதூதன் பிள்ளைகள் பொறதும் இல்ல, கல்யாணம் முடிக்கிறதும் இல்ல. இவனுக்கு இந்த அனுபவம் இருக்குதா? இவனுக்கு எந்த அனுபவமே இல்ல. பாருங்க, இவன் நெக்கிலும் ஐயோ நான் நல்லா மாட்டுப்பட்டு கொண்டேன். அதுவும் இந்த பரலோகத்திலிருந்து நான் தேவதூதனோடு பெருசா வந்திருக்கிறேனே, இந்த கிராமத்து பெண்ணிட்ட போய் மாட்டுப்பட்டு கொண்டேனே, இந்த கிராமத்து பெண்ணோட ஒரு வார்த்தையில மாட்டுப்பட்டு கொண்டேனே, ஒரு பதில் சொல்ல முடியாம நிக்கிறேனே. பரலோகத்தில இருந்து வந்து பூமியிலே ஒரு சிறு பொண்ணுட மாட்டுப்பட்டு கொண்டு நிக்கிற இந்த கபிரியேலை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேள்வி என்ன? ஒரு கன்னியை வயிற்றிலே எப்படி புள்ள வர முடியும்? இதான் இவன்கிட்ட அவ கேட்கிற கேள்வி. இதற்கு பல் சொன்னானா? பல் சொன்னானா? என்ன, அவனுக்கு ஒரு அனுபவம் இல்லையே. நம்புமா? உலகம் நம்புமா? இவன் சொன்ன பதில் நம்புமா? நீங்க நம்புவீங்களா? இப்ப ஆண்டரை ஏற்றுக்கொண்டா நம்புறீங்க, அத நம்புவீங்களா? கடைசி வரைக்கும் உலகமே நம்பாது. தேவனுடைய வழியை தூதனும் அறிய மாட்டான். அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், அப்பதான் அறிய முடியும். தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தாமல் எந்த மனுஷன் அறியவே முடியாது. நன்றாக மாட்டுப்பட்டு கொண்டு போன இந்த தூதன் என்ன செய்தார்? பொருள் நாம் போய் தேவனிடம் போய் கேட்டுக்கொண்டு வாரண்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவன் போனான் என்றா இவன் போகவே முடியாது. போனானே பிழையாம போல வந்துடும். பிழையாம போல வந்துடும். பாருங்க, சத்தியத்துக்குள்ள நல்ல நாங்க பார்ப்போம். பிழையாம போல வந்துருவான். பார்த்தா பிழையாவுக்கு நடந்தது, தேவன் விரோதியா மாறிடுவான். இவனுக்கு விரோதியா, இவன் இஞ்சாலையும் விரோதி, அங்காலையும் விரோதி, நடுவுல நிக்கிறான். நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றேன். அறிஞர் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொன்ன வேலையை நிறைவேற்றாமல் இந்த தூதன் மீண்டும் தேவட போக முடியாது. இதான் ஆண்டவர் சொல்றாரு, தெரியுமா?
பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் யாருமே பரலோகராஜ்யத்தில் போவே முடியாது. ஆகவே இவன் சாடியா நெச்சிருந்தாலே இவர் பூமி தான் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். கபிரியல் தூதன் நான் தேவன்கிட்ட போய் திருப்பி கேட்டு வாரன்னு சொல்லியிருந்தாலே அவர் இங்கதான் கொட்டில் ஓட வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஆனால் திரும்பி போனால் பிழையாமை போல தான் மாறி விரோதமாக தேவன் தனக்கு விரோதமாக மாறிடுவார். மரியாளோ எனக்கு இந்த உனது கேள்விக்கு பதில் சொல்லாது, பதில் தெரியாது, பிள்ளையும் பெறுகின்ற காரியம் எனக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னான். நீ எனக்கு எனக்கும் சொல்றான் அடுத்த கேள்வி கேட்டுட்டால் என்றும் ஒரு பயமும் எனக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். பின்ன இதெல்லாம் ஏன் கேட்கிறாய் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். மரியாளே சொல்லியிருப்பார், தன்மையா சொல்லிருப்ப, மரியாளே உன்னை போல நான் பூமியில வாழ்ற மனுஷன் இல்லை, எனக்கு இதை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனா தேவன் சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் உனக்கு சொல்றேன். பரிசுத்தாவி உன்மேல் வருவார், உன்மேல் நிழலிடுவார், நீ பிள்ளையை பெறுவாய், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. முடிச்சிட்டு போயிட்டான். எலிசபெத்தும் அதுக்கு ஒரு நம்பிக்கை, தனக்கு ஒரு ஆலயம் வச்சுட்டான். எலிசபெத்து மலடியா இருந்தால் அவளுக்கு இப்ப ஒரு 6ஆம் மாதம் அவளும் ஒரு குமாரனை பெறப்போனான். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீ இப்படியே நம்பிக்கோ. போய் 2 ஓட்டிவ போய் வேறு வார்த்தை இதை போய் யாருங்க உலகத்துல சொன்ன நம்புவாங்களா? பின்னாகவே மரியாள் கேட்ட கேள்விக்கு இந்த கபிரியல் தூதனால பதில் சொல்லவே முடியல. ஆகவே தேவனுடைய சித்தம் எதை சொல்லுகின்றாரோ அல்லேலூயா, அதுல எந்த பாதிப்பும் நம்மள வர்றத நாங்க பார்க்க முடியும். பாருங்க மரியாளுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. இந்த பதில ஊர் ஏற்றுக்கொள்ளாது, ஊரே ஏற்றுக்கொள்ளாது. நீங்க வாசிங்க வசனம் 38 வாசிங்க. உடைய மரியாதை பதில பாவம் 38 வாசிங்க 38. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. பாத்தீங்களா, வேற கதை அவளும் கதைக்கே இல்லை. ஏண்ட ராட்சியங்களுக்குள்ள வந்துட்டு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. பரலோக தூதனே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் மரியாளும் மாத்திரம், மானிடராகிய நாங்கள் எம்மாத்திரம். அந்நாளைய சட்டத்தின்படி இப்படிப்பட்டவள் கெட்பமாகினால் என்ன செய்வாங்க? அந்த சமுதாயமே அவளை கல்லறிந்து கொல்லும். அடிமையானவள் தன் எஜமானுக்கு எந்த வகையிலுமே உரிமை இல்லை. அடிமையானவளை, அடிமையாய் இருக்கிற ஒரு மனுஷனை ஒருவன் அடிக்கலாம், நொறுக்கலாம், கொல்லலாம், யாருமே கேள்வி கேட்க முடியாது. இந்த மரியாள் இந்த தேவனுடைய சித்தத்தை கேட்டு ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. அது அர்த்தம் என்ன? நீர் எஜமான், நான் அடிமை. நீர் என்னை இதற்காக கொன்று போட்டாலும் நான் வாய் பேசவே மாட்டேன். நான் அடிமை ஆண்டவரே, நீர் சொன்னதுக்கு அடிமை, நான் அப்படியே இருக்கிறேன் என்று தேவனுடைய ஆணையை அவள் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. ஆகவே மரியாள் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலம் தேவனாகிய எஜமான் தன்னை எதுவும் செய்யலாம். அவர் தனக்காக தன்னை என்னதான் நிந்தனைகள் வந்தாலும், தன்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கே அடிமை, அந்த சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவள் ஏற்றுக்கொண்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மரியாள் தன்னுடைய தனக்கு சமுதாயத்தால் வருகின்ற ஒரு இழுக்கான பெயரை இழுக்கொன்று வருகிறதே என்று, அல்லது தன்னுடைய வயிற்றிலே பிறக்க போறது இப்படியான ஆளா இருக்கின்றதே, இவ்விதமாக நான் இதை ஏற்றுக்கொண்டால் இந்த பிள்ளையின் நிமித்தமாக என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமே என்று சொல்லி தானே நினைத்து இது தேவனுடைய சித்தம் அல்ல, இது நான் ஏதோ கனவு கண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவள் அதை நிராகரித்தாளா? இல்லவே. தனது சுயத்தை கருதி தூதனை நோக்கி, தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தட்டும். தூதனே, இது மிகவும் பொருத்தமான ஒரு காரியமாயிருக்கிறது. நீ சொன்ன காரியம் எனக்கு தேவன் இன்னொரு முறை எனக்கு வெளிப்படுத்தட்டும் என்று சொல்லி
தன்னுடைய மனதை அவள் தேற்றுவதன் மூலமாக அந்த தேவ சித்தத்தை நிராகரித்தாளா? இல்லவே இல்லை. அப்படியே நான் உனக்கு அடிமை, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி கீழ்ப்படித்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். எடுக்க தேவை நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். தானியேல் ஜெபம் செய்கின்றான். ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆலயத்தை கட்டுவதை குறித்து ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதற்கான பதிலை தேவன் என்ன செய்கின்றார்? கபிரியேல் தூதன் சொல்றார். இந்த கபிரியேல் தான் எல்லாத்துக்கும் மாட்டுப்படுறது. கபிரியேல் தூதன் ஒரு பாவம், அவர் தான் மாட்டுப்படுறார். அவர்கிட்ட சொல்றார், போ இதற்கு பதிலை கொண்டு அவனுக்கு கொடு. இவன் அங்கிருந்து பறந்து கொண்டு வரான் பூமிக்கு. பூமியில யார் நிக்கிறான்? யார் நிக்கிறான்? பிசாசு நின்று என்ன செய்யறான்? யோசிட்ட நீ போக, தானியேல்ட்ட நீ போக முடியாது, நீ கொண்டு போக முடியாது, விட மாட்டேன். என்ன செய்ய முடியும்? போகல திருப்பி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் போனேன், பிசாசு என்னை தடுத்து விட்டது ஆண்டவரே, போக முடியுமா? போனா என்ன நடக்கும்? பிழையாமுட கேதிதான். பாருங்க எப்படியான காரியம் என்று, எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது விளையாட்டான காரியம் அல்ல. இவன் என்ன செய்கிறான்? போக முடியாது, யோசிக்கிறான். இவனோட சண்டை முடிக்கிறதுக்கு என்னால ஏறாது. இவனோடு போர் செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யார்? மீகாயேல். போறா மீகாயேல், பாப்பா ஒரு ஆள் இருக்கிறான். நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு நடத்துறதுக்கு வந்திருக்கிறேன். இவன் என்ன தடுக்கிறான்? உடனே மீகாயேல் என்ன செய்யறார்? போயிட்டு நடந்திருக்க அங்க நீங்க சொல்ல தேவையே இல்ல. தப்பண்டு கபிரியேல் தந்த வேலையை முடிச்சு போட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். பாத்தீங்களா? ஆகவே தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு என்ன தடைகள் வந்த பொழுது என்ன செய்கிறான்? திருப்பி தேவனிடம் ஓடவில்லை, தானே அதை நிறைவேற்றி முடித்து விட்டு வெற்றியோடு தேவனிடம் செல்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் பாருங்கள், இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்துக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நாங்கள் விரும்புவதும் நாங்கள் நினைப்பதும் தேவ சித்தமாய் இருக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. நான் சரியான பாதையிலே செல்லுகிறேன் என்று நினைத்துக் கொண்டு என் சுய விருப்பத்தை அதிலே நடப்பித்து விடக் கூடாது. அது என்ன செய்யும்? பிறகு ஒரு கலக்கத்துக்கும் குழப்பத்திற்கும் நம்மை ஆளாக்கி விடும். வேதம் சொல்வதை நாங்கள் பார்ப்போம். நீதிமொழிகள் 21:2 வசனத்தை வாசிங்க. 21:2 வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாகத்தான் தோன்றும் என்பானவர்களே. பிழையாகவே ஒரு நாளுமே தோன்றாது, செம்மையாகத்தான் தோன்றும். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, அந்த செம்மையாய் தோன்றுகின்ற வழி மரண வழி என்று சொல்லப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஊழியக்காரன் இருக்கின்றார் அமெரிக்காவிலே. கர்த்தரால் வல்லமையாக அவர் பாவிக்கப்பட்டு வருகின்றார். யாராலையுமே மறுக்கவே முடியாத அந்த காரியம். ஆனால் என்ன நடந்தது? திடீரென்று அவர் என்ன செய்தார்? வேதாகம கல்லூரி ஒன்றை அவர் கட்டினார். வேதாகம கல்லூரியை கட்டினார். அவர் உலகம் முழுவதுக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு வேதாகம கல்லூரி தான். ஆனால் நடந்தது என்ன? அவர் எப்பொழுது கட்டி முடித்தாரோ அன்றோடு அவரிடம் இருந்த வல்லமைகள் எல்லாம் போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் அவர் விதமாக பயன்பட வேண்டும் என்பது. இது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் வேதாகம கல்லூரியை கட்டுவது அது தவறல்ல. வேதாகம கல்லூரியை எல்லாருக்கும் பிரயோஜனமாக அதை கட்டி முடிப்பது தவறல்ல. அதை நான் ஒழுங்காக நிர்வகிப்பது தவறல்ல. ஆனால் அவர் உண்மையாக அந்த நோக்கத்தோடு தான் செய்தார். ஆனால் தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை
கர்த்தரே வெளிப்படுத்தி விட்டார். இன்றைக்கு அவருடைய இடத்திலிருந்து எல்லா வல்லமைகளும் போய்விட்ட உலகமே பாராட்டுகின்ற வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக தேவனால் பாவிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது நிச்சயமாக மரண வழியை பிறப்பிக்கும். ஆவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனைக்கும் அவருடைய எச்சரிப்புகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் மரணத்திலிருந்து விடுபட்டு ஜீவனை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்கள், கேள்வியே கேட்காமல் கீழ்ப்படிந்தான், நிபந்தனை வைக்காமல் கீழ்ப்படிந்தான். நடந்தது என்ன? தேவனுடைய சிநேகிதன் என்று அவன் பெயர் பெற்றான். எஸ்தரை நாங்கள் பார்க்கிறோம், மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தாள். அவள் தன்னுடைய ஜனத்தையும் அது மட்டுமல்ல தன்னையும் அவள் காத்துக் கொண்டாள். ரூத் ஆருக்கு கீழ்ப்படிந்தாள்? நகோமிக்கு கீழ்ப்படிந்தாள். நகோமிக்கு கீழ்ப்படிந்தாள். நடந்தது என்ன? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாள். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் முதலாவது தேவனுக்கும் பின்பு உங்களை நடத்துகின்ற ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். அல்லது தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசும் பொழுது, அல்லது உங்களோடு பேசுகின்ற நேரங்கள் எல்லாம் உங்கள் சுய புத்தியை நீங்கள் அந்த இடத்திலே பிரயோசனப்படுத்துகிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் மரணத்துக்கு கால் வைத்து விடக்கூடாது. ஜீவனை பெற்றுக் கொள்கிற ஜனங்களாக நாங்கள் மாற வேண்டும். லோத்தை போல ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஜனங்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. பிலேயாமை போல மீண்டும் மீண்டும் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் கேட்கிற ஜனங்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. அப்படி நினைப்போம் என்றால் தேவன் நமக்கு சத்துருவாக மாறிவிடுவார். ஆகவே எங்களுடைய தாமதமான கீழ்ப்படிதலும் கூட கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாமதமின்றி தயக்கமின்றி தேவனுடைய வார்த்தைகளுக்கு உடனடியாக நீங்கள் கீழ்ப்படிவோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சகலத்தையும் எங்களுடைய பாதங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் இதயத்திலே சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் எந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தமானது எங்கள் உள்ளத்திலே வெளிப்படும் பொழுது அதை நாங்கள் நிராகரித்து விடுகின்றோமா? அல்லது தேவனுடைய சித்தமானது எமது சுய விருப்பத்தின்படி செயல்பட நாங்கள் அதை வைக்கின்றோமா? அல்லது தேவனுடைய சித்தமானது நம்முடைய சுய விருப்பத்துக்கு மாறாக வரும் பொழுது, அது எனக்கு கடினமாக தோன்றும் பொழுது நாங்கள் அதை நிராகரிக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சித்தமானது உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாகவும் புறப்பட்டு வரலாம். மரியாளுக்கு வந்தது போன்று மாறாகவும் புறப்பட்டு வரலாம். ஆனால் அதற்கு முழுமையாக உன்னை ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. இதோ ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை என்று ஒப்புக்கொண்டு வந்தார். நிச்சயமாக என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, என்னோடு கூட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்குட்பட்ட பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்று நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்பொழுதே உன்னை ஆராய்ந்து பார்த்து சரியான திசையிலே உன்னை வழிநடத்தி செல்ல கர்த்தரை ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன்னை ஆத்மா இளைப்பாறுதல் அடையும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து. ஆமென். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள்
உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கெசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவா நிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கெட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. என்
பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும், பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும், வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும், மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியும்மை கிட்டி சேர்வேன் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும், ஆவலாயும் அண்டை சேர்வேன் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மகிமையின் தேவன் நீரே, தேவா மகிமைக்கு பாத்திரரே. மனையிருள் நீக்கி மறுரூபமாக்கிடும் மன்னவனே ஸ்தோத்திரம். மனையிருள் நீக்கி மறுரூபமாக்கிடும் மன்னவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீரே. எம்மை துதி செய்ய படைத்தீரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே தூயவரே ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே தூயவரே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, எம்மை பரிசுத்த பாதையிலே பார்தல மீதினில் பரிசு
பரிசுத்தமாக்கிடும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பார்தள மீதினில் பரிசுத்தமாக்கிடும் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீரே. கிருபையின் தேவன் நீரே, புதிய கிருபை அளிப்பவரே. கிருபை மேல் கிருபை பொழிந்திடும் தேவா பூரணரே ஸ்தோத்திரம். கிருபை மேல் கிருபை பொழிந்திடும் தேவா பூரணரே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீரே. ஊற்றுண்ட பரிமளமே, எம்மை உயிர்ப்பிக்கும் தேவன் நீரே. மரணத்தை ஜெயித்தி உயிரோடெழுந்தி மாரணதா ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தி உயிரோடெழுந்தி மாரணதா ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் நீரே, தேவா மகிமைக்கு பாத்திரரே. மனையிருள் நீக்கி மறுரூபமாக்கிடும் மன்னவனே ஸ்தோத்திரம். மனையிருள் நீக்கி மறுரூபமாக்கிடும் மன்னவனே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன்